ஈரானோட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமெரிக்காவோட அதிகாரிகளும் ஈரானோட முக்கியமான சில அதிகாரிகளும் பாகிஸ்தான்ல வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் சார்பா ஒரு குழு வந்து சேர்ந்திருக்கு. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் அடங்கிய யுரேனியம் என்ரிச்மெண்ட், ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம், ஈரானின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் மற்றும் இஸ்ரேல் ஈரான் இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், இது எல்லாமே இந்த 10 பாயிண்ட் அடங்கிய ஃப்ரேம் ஒர்க்கில் அடக்கம் பண்ணுறது ஈரானோட ஒரு அறிவிப்பாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிட்டோம், இல்லை நாங்கள் இதுக்கப்புறம் இந்த டிராஃபிக்ன்றதை இந்த இடத்துல நார்மல் ஆக்கிடுவோம் ஈரான் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டாலும் அது அவ்வளவு சுலபமான ஒரு வேலை கிடையாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகளை இந்த ஈரான் நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை ஈரானே நினைச்சாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் சரி பண்ண முடியாது. சில நேரங்களில் பார்த்தோன்னா மாச கணக்கு வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் டிராஃபிக்ன்றது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்க போகுதுன்னு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில அப்டேட்ஸோடு சேர்த்து உண்மையிலேயே இந்த போரில் ஜெயிச்சிருக்கிறது யாரு? ஒரு பக்கம் அமெரிக்கா நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்னு கிளைம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஈரான் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்னு கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யார் இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க? இது எல்லாத்துக்குமான பதிலை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்புகிஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஜேடி வான்ஸ் அவர்கள் சார்ந்த குழு இன்னும் சிறிது நேரத்தில் இஸ்லாமாபாத்துக்கு வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈரானோட சார்பை பொறுத்த வரைக்கும் ஈரானோட அபாஸ் அப்ராச்சி ஃபாரின் மினிஸ்டர் முகமது பஹேர் குவாலிபப், இவர் ஈரான் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர், இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு 15 நபர்கள் அடங்கிய குழு ஈரானில் இப்போ வந்து சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுனால இஸ்லாமாபாத் முழுக்க 10,000க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களும் கூட லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நோ ஃப்ளை ஜோன்ன்றதும் இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கி பாகிஸ்தானுக்குள்ள அறிவிக்கப்பட்டிருக்கு. பேரலா லெபனான் பக்கம் பார்த்தோன்னா பல வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் வந்து சில டிகேட்ஸ் கழிச்சு லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் வச்சு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெஸ்புல்லாவோட அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கல. லெபனானோட அரசு, ஹெஸ்புல்லா சார்பாக இருக்கக்கூடிய சில நபர்கள் லெபனானோட அரசாங்கம் கிட்ட இப்போ இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுகளை பொறுத்து தான் அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் ஒரு போர் நிறுத்தம் வருமா, இல்லை ஹெஸ்புல்லா வந்து அவங்களோட ஆயுதங்களை கீழே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது இந்த இடத்துல தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாலும் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மட்டும் 18க்கும் அதிகமான இடங்களில் இஸ்ரேலோட விமானப்படை லெபனானில் தாக்குதல் நடத்திருக்கு. இந்த ஒரு தாக்குதலில் குறிப்பிட்ட ஒரு நகரத்தோட பெரும்பான்மையான கட்டிடங்கள், இந்த சதன் லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பாதிப்படைஞ்சதாகவும் செய்திகள் நடந்து வந்திருக்கு. ஸோ அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலை பற்றின அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் ஈரான் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் நிறைய நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. காரணம் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ராய்டர்ஸ், அல் ஜஸீரா போன்ற ஊடகங்களில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வெளியாயிட்டு இருக்கு. அலுடைட் பேஸில் நடந்த அட்டாக்ல இருந்து ராஸ் லஃபான் பகுதியில் கத்தாரோட ரொம்ப முக்கியமான எனர்ஜி ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளான்ட்டில் நடந்த தாக்குதல் இருந்து ஒவ்வொரு புது வீடியோவாக வெளியில் வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் காமிக்குது. நினைச்சதை விட அதிகப்படியான பாதிப்பு ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ்னால இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள், இந்த அரபு நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றது ஒரு விஷயம் தான். இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடைசியாக யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, இல்லை யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குன்றது. இப்போ வரைக்கும் அமெரிக்கானால அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. ஈரான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானோட கண்ட்ரோல் தான் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் என்னடா ஈரான் தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா, இல்லை அமெரிக்கா தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஏன்னா 13,000 டார்கெட்ஸ் கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. 13,000 டார்கெட்ஸ் பெருசா இல்லை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பெருசா? யார் இதில் வெற்றியாளர்னு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை என்கிட்ட கேட்கலாம். நடந்திருக்கக்கூடிய செய்திகள், அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்டை நான் சொல்கிறேன். இறுதியில் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்ற முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட முடிவுகளை நீங்களே எடுத்துடலாம். முதல்ல இந்த போரில் ஸ்ட்ராட்டஜிக்கலான அந்த ஒரு அப்பர் ஹேண்ட், ஏன்னா வெற்றின்னு சொல்லிட முடியாது, ஸ்ட்ராட்டஜிக்கலான அப்பர் ஹேண்ட் யாரோட கை மேலே ஓங்கியிருக்கு? அமெரிக்கா பார்த்தோன்னா 12,800 டார்கெட்ஸ்க்கும் அதிகமாக, ஆல்மோஸ்ட் 13,000 வச்சுப்போம். 13,000 டார்கெட்ஸை ஒரு மாசமா 28ஆம் தேதி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஒரு மாதம் கூடுதலான நாட்களை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்கா எந்த அளவுக்கு இந்த இடத்துல பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க? எக்கானமிக்கலி அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பர்டன். ஆனால் 13,000 டார்கெட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கான்றப்போ அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராவே அந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும்ல. இந்த இடத்துல பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் பார்த்தோன்னா ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹப்ஸ் தான். தெஹரானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஃபைனரி மட்டுமே ஈரானோட டோட்டல் ஆயில்
ஆயில் ரெஃபைனிங் கெப்பாசிட்டியில் 40% ஹோல்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த 40% ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த அமெரிக்கா அவங்களோட வெறும் ஒரு சில ஏவுகணைகளால் தாக்குறாங்க, கூட இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குறாங்கன்றப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த இடத்துல ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்போ அமெரிக்கா தானே இந்த இடத்துல ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் சேர்த்து வச்சு ரொம்ப பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்காங்கன்னு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். ஆனால் இது ஜஸ்ட் மிசைல்ஸோட பவரை மட்டும் பொறுத்துனது கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன்ஸும் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன்ஸ் எடுத்ததுல ஈரான் ரொம்பவே தெளிவான பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. இது அயத்துல்லா கொமேனி அவர்களோட அந்த ஒரு மறைவுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பொதுவா ஒரு இடத்துல யுத்தமானது நடக்குதுன்னா யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல தளபதிகளோ கொல்லப்படுவாங்க. ஆனா இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடங்கினதே அயத்துல்லா கொமேனி அவர்களோட அந்த மறைவுல இருந்து தான். காரணம், முதல் ஸ்ட்ரைக்கே அயத்துல்லா அவர்களோட காம்ப்ளெக்ஸ்ல நடத்தப்பட்டு அதிகமான பல கமாண்டர்ஸ் முதற்கொண்ட நபர்கள் இஸ்ரேல்னால வெறும் ஒரே ஒரு சிம்பிள் ஸ்ட்ரைக்ல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டாங்க. அப்ப அமெரிக்கா எதிர்பார்த்தது என்னன்னா, ஓகே உள்ள போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நம்ம இப்போ வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்றோம், சுப்ரீம் லீடரை கொண்டுட்டோம்னா போராட்டக்காரர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டதுன்னா சீக்கிரம் அவங்களால இந்த ஈரானோட ரெஜிம் சேஞ்சை பண்ணிட முடியும். ஆனா அமெரிக்கா அதில் பெரிய தப்பு கணக்கு பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஐஆர்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்து முஸ்தபா கொமேனி அவர்கள் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா முன்ன இருந்ததை விட பவர்ஃபுல்லா மாறி இருக்காங்க. அது அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல் லான்ச்சஸ்லயும் தெரியுது, அவங்களோட டாக்டரின் சேஞ்சஸ்லயும் தெரியுது. முன்ன எடுக்கப்பட்ட அந்த ஹார்ட் டெசிஷன்ஸை விட முஸ்தபா கொமேனி அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா பல ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒன்று ஐஆர்ஜிசியோட இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரைக் பிளான்ஸ். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ஐஆர்ஜிசிக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கமாண்ட் கண்ட்ரோல் இருக்கு. டாப் பொசிஷன்ல இருந்து இப்போ இந்தியா போன்ற நாடுகள் இல்லை அமெரிக்கா எந்த ஒரு நாடாக வேணா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். டார்கெட்டை சூஸ் பண்ணுறதுல இருந்து இந்த இடத்த வந்து இவங்க டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அப்ரூவல்ன்றது வேணும். அப்ரூவல் இருந்தால் தான் உங்களால் ஒரு மிசைலை லான்ச் பண்ண முடியும். இல்லை நீங்கள் எந்த பகுதியை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி ஏவுகணைகள் உங்களால் செலுத்த முடியும். ஆனால் இந்த ஐஆர்ஜிசி அயத்துல்லா கொமேனி அவர்களோட மறைவுக்கு அப்புறமா இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரைக்கிங் பிளான்குள்ளே வந்திருக்காங்க. டார்கெட்ஸ் கிடையாது, அப்ரூவல் கிடையாது, கோஆர்டினேட்ஸ்ன்றது மேலே இருந்து வரணும்னு கிடையாது, யாருக்கிட்டையும் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த பகுதியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் தன்னிச்சையாக ப்ரீ பிளான்டு டார்கெட்ஸ், இப்போ கத்தாரோட ஒரு கேஸ் ஃபெசிலிட்டியோ, சவுதியோட ஒரு அராம்கோ ஃபெசிலிட்டியோ, ஓமனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஃபெசிலிட்டி, பஹ்ரைன், யுஏஇ இந்த மாதிரி இல்லை துபாயை அடிக்கிறதோ, எந்த டார்கெட்டை நீங்கள் அடிக்கணும்னு முன்கூட்டியே உங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சோ நீங்கள் அதை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தலாம். ஸோ அமெரிக்கா நினச்ச ஒரு விஷயத்தை ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும், அதுவும் தலைவர்களை மட்டுமே கொண்டுட்டு இதை நம்மளால் பண்ணிட முடியும் நினச்சதை அமெரிக்கானால பண்ண முடியல. இந்த 13,000 டார்கெட்ஸ் அடிச்சதுன்றது ஈரானை மிகப்பெரிய அளவில் ஹர்ட் பண்ணும். அதில் கண்டிப்பாக சந்தேகம் வேணாம். அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இந்த எக்கானமிக்கல் லாஸ்க்கு ஈக்குவலாக ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கும், இல்லை அதை விட அதிகமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் கடைசியில் போரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவங்களுக்கு வந்து இழப்பே இல்லாத மாதிரியும் தோத்தவங்களுக்கு தான் பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக்கின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. போரில் தோத்த தரப்புக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சோ அதே அளவுக்கு இழப்பு சரிக்கு சமமாக ஜெயிச்ச தரப்புக்கு ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட கை இல்லை ஒரு ஸ்டெப் அவங்க அந்த தோத்த தரப்பை விட மேலே வந்ததுனால தான் அவங்க வெற்றியாளராக கருதப்படுவாங்க. இதுக்கு சோவியத் யூனியன் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நாசி ஜெர்மனி படைகளுக்கு எவ்வளவு இழப்பை இந்த சோவியத் யூனியன் ரெட் ஆர்மி ஏற்படுத்துச்சோ அதே அளவுக்கு பல கோடி மக்கள் சோவியத் யூனியனோட சார்பில் வீரர்களாகவும் சரி பொதுமக்களாகவும் சரி இழப்புகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி இவங்க அவங்களோட ஸ்ட்ரைக்ஸில் முன்னோக்கி சென்றதுனால தான் சோவியத் யூனியன் ஜெயிச்சது. நாசி ஜெர்மனிக்கு ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் பொருளாதார ரீதியிலான இழப்புகளும் இந்த இடத்துல சோவியத் யூனியனுக்கும் ஏற்படுது. அதே தான் இந்த அமெரிக்காவோட யுத்தத்திலையும். அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருந்திருக்கு, அமெரிக்காவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல ஈரானுக்குமே ஏற்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா செய்ய வந்த விஷயத்தை செய்ய முடியலன்றது தான் இந்த இடத்துல போரோட அந்த அவுட்கமே மாற்ற போகுது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ், இதை இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். அமெரிக்கா வந்து இதெல்லாம் உள்ள மாற்றணும்னு நினச்சாங்க, ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்க, முடியல. அவங்களோட சுப்ரீம் கமாண்ட் செயினும் மொத்தமாக நியூட்ரலைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, அதை ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஒரு 60% வரைக்கும் முடிச்சிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 40% அவங்களால இன்னும் நியூட்ரலைஸ் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். ட்ரம்ப்போட முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னன்னா, ஈரானோட என்ரிச்ட் யுரேனியம் கைப்பற்றுறது தான். அந்த என்ரிச்ட் யுரேனியமை பற்றி இப்போ வரைக்கும் அமெரிக்கானால தெளிவான ஒரு டெசிஷனே எடுக்க முடியல. காரணம், என்ரிச்ட் யுரேனியமை நாங்கள் ஒப்படைக்க போகிறோம், இல்லை என்ரிச்ட் யுரேனியம் அமெரிக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு தயார்னு எந்த இடத்துலையும் இந்த போஸ்ட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் ஈரான் பேசலை. இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது அயத்துல்லா கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் யுரேனியத்தை கூட நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எங்கள் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுச்சுன்னா இது எல்லாத்துக்கும் நாங்கள் தயார்னு சொல்லிட்டு இருந்த ஈரான் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ரிச்ட் யுரேனியமை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல பேசலை. அப்போ அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமாக இருக்கணும் குறிக்கோளாக இருக்கக்கூடிய ரெஜிம் சேஞ்ச் முடிஞ்சு.
என்ரிச்டு யுரேனியம் அதை பற்றி பேச்சே இப்போ வரைக்கும் வரல. அது அடங்கிய 10 பாயிண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட அவுட்கம் என்னன்றது இந்த பேச்சுவார்த்தைகள் முடிகிறப்ப தான் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. கடைசியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பற்றி பேசியிருப்போம். உலகத்தோட மோஸ்ட் க்ரூஷியல் கிரிட்டிக்கல் ஆயில் சோக் பாயிண்ட். இதை மூடிட்டா இதோட ஹீட் இல்லை இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் தெரியும். அப்போது அமெரிக்கா கிட்ட ஓவர்வெல்மிங் மிசைல்ஸ் பவர் இருக்குது, அது ஈரானுக்கும் தெரியும். ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் பார்த்தோம் இல்லை கிரிட்டிக்கலான டார்கெட்ஸ் அடிச்சதை பார்த்தோன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அமெரிக்கா தான் வின்னர்னு. அப்படி இருக்கப்போ அதை எப்படி ஈரான் ஓவர் கம் பண்ணாங்க, இல்லை எப்படி இதை உலகளாவிய யுத்தமாக மாற்றினாங்க? இந்த இடத்துல ஏற்படக்கூடிய ப்ரெஷரை, ஈரானில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வலைகளை உலக நாடுகளை உணர வைக்கணும், குறிப்பாக அமெரிக்காவை உணர வைக்கணும். அதை உணர வைக்கணும்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றதை கம்ப்ளீட்டாக அவங்களோட டாமினன்ஸ்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு ஈரான் பயன்படுத்திய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கன்னி வெடிகள், கடல் கன்னி வெடிகள். கடல் கன்னி வெடிகளை பொறுத்த வரைக்கும் இதில் பல்வேறு விதமான வகைகள் இருக்குது. ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குது, செயின் டைப்பில் இருக்குது, கீழே ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் மிதந்துக்கிட்டு அந்த ப்ரெஷர்னால் வெடிக்கிற மாதிரி பல வகையிலானது இருக்குது. இதில் இந்த ஃப்ளோட்டிங் அண்ட் செயின் டைப்பில் இருக்கக்கூடிய சி மைன்ஸ் கடல் கன்னி வெடிகளை நூற்றுக்கணக்காக, இன்னும் எக்ஸாக்டான நம்பர் சொன்னால் ஒரு 1000 கன்னி வெடிகளுக்கும் அதிகமாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி ஈரான் வெறும் 18 மணி நேரத்தில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதில் 150க்கும் அதிகமான வேகமாக செல்லக்கூடிய விசைப்படகுகள், இதை ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பீட் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு போட்ஸ்ல இருந்தும் 18 முதல் 25 கன்னிவெடிகள் வரைக்கும் டெப்ளாய் பண்ண முடியும். இதை அவ்வளோ சீக்கிரத்தில் நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய மிசைல் ஸ்ட்ரைக் நடத்துறீங்க, இல்லை ஆன்டிஷிப் மிசைல் ஏவுறீங்கன்னா பெரிய பெரிய போர்க்கப்பல்களுக்கு எதிராக அதோட செயல்பாடு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும், அதை நியூட்ரலைஸும் பண்ண முடியும். ஆனால் இந்த சின்ன சின்ன ஸ்பீட் போட்ஸுக்கு எதிராக உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் வெற்றி அடைய முடியாது. வெறும் 18 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு அதிகமான கன்னிவெடிகளை ஈரான் இந்த இடத்துல டெப்ளாய் பண்ணிட்டாங்க. சேஃப் காரிடார்ன்றது ஈரானுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல தெரியும். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயம் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டுச்சுன்னா அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, சரி ஓகே நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ பெரிய ஒரு ஏரியல் கேம்பெயின் மற்றும் பாம்பிங் கேம்பெயினை நம்ம ஈரான்குள்ளே பண்ணுறோன்னா அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க, இல்லை இது சம்மந்தப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஈரான் இறங்கி வருவாங்கன்றது அவங்களோட ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இருக்க அந்த கிரிப்பானது அதிகப்படுத்துச்சு. இதில் ஃபைனல் நெயில் இந்த கஃபைனாக மாறினது டோலை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பலை அனுமதிக்கணும், அவ்வளோதானே. சரி ஓகே நான் அனுமதிக்கிறேன். ஆனால் அமெரிக்கா என்ன அடிச்சடியில் எனக்கு இவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டுச்சு, அதனால் ஒவ்வொரு கப்பல்களுக்கும் $2 மில்லியன் வரைக்கும் நான் டோல் வசூல் பண்ண போகிறேன்னு ஈரான் அதை வசூலும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அமெரிக்கா எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அதுவும் ஒரு 40 நாட்கள் வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது மூடப்படுன்றது அமெரிக்கா அவங்களோட மிலிட்டரி கால்குலேஷன்ஸில் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா மாறிடுச்சு. மூடுவாங்கன்றது தெரியும், ஆனால் இந்த 40 நாட்கள் மூடுவாங்கன்றதை அமெரிக்கா கணிக்க தவறிட்டாங்க. இதோட விளைவு உலகம் முழுக்க இந்த ஆயில் மார்க்கெட்டை ஆட்டம் காண வச்சிருச்சு. 1950, 70, 90 இந்த சமயத்தில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்கள் மற்றும் ஆயில் கிரைசிஸ்க்கு அப்புறமா அதை விட அதிக இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இது மாறும்ன்றது அமெரிக்கா கணிக்க தவறிய ஒரு விஷயமா மாறுச்சு. ஸோ இதோட ஹீட் அமெரிக்காவிலையும் உணரப்பட்டது, உலக நாடுகள் அத்தனையிலும் உணரப்பட்டு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டது. இதுதான் உண்மை. நாட்டோவே அமெரிக்காவை கைவிட்டுட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் கிடையாது, உன்னோட பிரச்சனை, நீ ஆரம்பிச்ச ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க, இதில் நான் திறக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு அமெரிக்கா லிட்டரலி தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. ஸோ ஈரானோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். எவ்வளோ நாள் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாள் என்னால் இந்த யுத்தத்தை இழுக்க முடியுமோ நான் இழுப்பேன். நான் அடி தான் வாங்குறேன், ஆனால் நான் வாங்குற அடி நான் இதை எவ்வளவோ ப்ரொலாங்டாக இழுக்கிறனோ அதன் மூலியமாக அதோட வீரியத்தை நீ உணர்ற வரைக்கும் என்னால் இழுக்க முடியும்னு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா ஜெயிச்சாங்களா இல்லையான்னு சொல்லக்கூடிய வாதத்துக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை யார் இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அந்த ஒத்தை வார்த்தையே பதில கொடுத்துரும். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேடுன்றது எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய அளவில் போனதுனால அமெரிக்கானால அவங்களோட கேம்பெயினை இந்த இடத்துல கொண்டு போக முடியல, அவங்க நினச்ச மாதிரி கொண்டு போக முடியல. சரி ஓகே பேச்சுவார்த்தைக்கு வந்துடும். ஆனால் பேச்சுவார்த்தை வந்தாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணிட முடியுமானா அந்த ட்விஸ்ட் பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயம் இதுதான். நூற்றுக்கணக்கான கன்னிவெடிகள் 1000 சொல்கிறாங்க, அதெல்லாம் கூட வேணாம், சரிபாதியாக வச்சுக்கோங்க. ஒரு 500 கன்னிவெடிகள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்குன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல நிற்காது. ஆக்சுவலாக ஆக்டிவ் கரண்ட்ஸ் இந்த கடலோட நீரோட்டம்ன்றது கிழக்கு மேற்கு பகுதிகளை நோக்கி மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறுறப்ப என்ன பண்ணுன்னா ஒரு கன்னிவெடி நீங்கள் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கீங்கன்னா அது ட்ரிஃப்ட் ஆகி வேறு பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இப்போ வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஈரானோட கன்னிவெடிகள் எதுவும் இப்போ அவங்க அமைச்சிருக்கக்கூடிய சேஃப் காரிடார் பக்கம் வரல. அண்ட் ஈரான் கிட்ட ஆன்டி மைன் ரிமூவிங் கெப்பாசிட்டின்றது சுத்தமாக கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறதே 2 to 3 கப்பல்கள் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி மைன்ஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு கப்பலாக இருந்துச்சு. அதுவும் அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸில் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதாக சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஈரானால் இந்த கடல் கன்னிவெடிகளை ரிமூவ் பண்ண முடியும் இல்லை ரிமூவ் பண்ணலான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். அப்போ என்னப்பா இதில் மற்ற நாடுகளோட உதவிக்கு கூட்டு வைக்க வேண்டியதானே? சீனா இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, அமெரிக்கா உள்ள வருவாங்களான்னு தெரியல,
சீனா மேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அதை கிளியர் பண்ணிட முடியாதான்னு கேட்டோன்னா மினிமம் 3லேருந்து 4 மாதமாவது ஆகும். இந்த ஒரு குறிப்பிட்ட பெர்ஷியன் கல்ஃப் பகுதியை முழுமையாக ஸ்கேன் பண்ணணும். முழுமையாக அதை அரசி ஆராய்ஞ்சு எந்தெந்த இடத்துல கண்டுபிடிகள் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கே 3லேருந்து 4 மாதங்கள் வரைக்கும் ஆகிடும். ஸோ ஈரானே நினச்சாலும் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்றதை அவ்வளோ சீக்கிரம் ஒரு சுலபமான ஒரு வழித்தரமாக மாற்றிட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கண்டுபிடிகளை கொண்டு வந்து இந்த இடத்துல குவிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஈரானோட கண்ட்ரோலில் கொடுத்துருக்கு. ஆனால் ஒன்று, ஃப்ரீயாக இருந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ண வச்சு, அந்த பிளாக் பண்ணதுக்கு டோல் கலெக்ட் பண்ண வச்சு, அந்த கலெக்ட் பண்ண டோலை ஈரான்கிட்டே கொடுத்து, நீங்கள் என் மேலே நடத்தின ஸ்ட்ரைக்ஸ்க்கு இது இழப்பீடாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்த ஒரு வழியை ஒரு கடலில் இருக்கக்கூடிய டோலாக மாற்றின பெருமை அமெரிக்காவை மட்டுமே சாரும். இந்த இடத்துல அமெரிக்கா தோத்தாங்களா இல்லை ஈரான் தோத்தாங்களான்ற கேள்விலாம் 2ஆம் பட்சம். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் அதுக்கான பதிலை சொல்லுங்கள். அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டோ இந்த அளவுக்கு அமெரிக்காவை தனிமைப்படுத்துவாங்கன்றதை அமெரிக்கா எதிர்பார்க்கல. ஈரான் ஈஸியாக நம்ம உள்ளே போய் அடிச்சிடலாம், இல்லை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட்லாம் நமக்கு பெரிய அளவு ப்ரெஷரை கொடுக்காதுன்னு நினச்ச அமெரிக்கா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட்னால மற்ற நாடுகள் கிட்டேருந்து மிகப்பெரிய அளவு ப்ரெஷரை சந்திக்க ஆரம்பித்தாங்க. அவர் வேணால் சொல்லலாம், இந்த மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்களாம் இப்படி அப்படி உங்களோட சிவிலைசேஷன்லாம் நான் காலி பண்ணிவிடுவேன் அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தில் அமெரிக்கா ஈரானை மிரட்டியிருக்கலாம். ஆனால் கடைசியில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இன்னும் அமெரிக்கானால் மீட் எடுக்க முடியல. அமெரிக்கா, நான் இப்பயே சொல்கிறேன், அமெரிக்கா தோத்துட்டாங்க இல்லை ஈரான் தோத்துட்டாங்கன்ற முடிவுக்கு நான் வரல. நான் அதை சொல்ல போகிறதும் கிடையாது. அமெரிக்கா வெற்றியாளராக அனௌன்ஸ் பண்ணணும், இல்லை நாங்கள் ஜெயிச்சது தான் அவங்க இந்த இடத்துல வெற்றியை கிளைம் பண்ணியிருக்கனா ஒன்று ரெஜிம் சேஞ்ச் நடந்திருக்கணும், நடக்கல. என்ரிச்டு யுரேனியம் கைப்பற்றிருக்கணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இது மூணுத்துல எதையுமே பண்ணாமல் யுத்தத்துக்கு முன்னாடி இருந்ததை விட மோசமான நிலைமையை மாற்றி விட்டுட்டு இதில் எப்படி அமெரிக்கானால வெற்றியை கிளைம் பண்ண முடியுன்றது தான் என்னோட ஒரே ஒரு கேள்வியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் 13,000 டார்கெட் அடிச்சிருக்காங்க. இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அந்த அளவுக்கு எக்கானாமிக் லாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் விளைவு என்ன? வெறும் எக்கானாமிக்கல் லாஸை கொடுக்கறதுக்காக மட்டும் அமெரிக்கா இந்த யுத்தத்தை தொடங்கல. கார்க் தீவுகளில் இருக்கக்கூடிய ஆயில் இன்ஃப்ரா இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் சில மாதங்களில், வருஷங்கள் கூட எடுத்துக்கலாம். அதில் அமெரிக்கானால ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளை சரி பண்ணிட்டு சீனாவுக்கு கூட இவங்களால திரும்ப ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ சீனாவோட பிளான்லேயும் அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல மோஸ்ட்டாக சக்ஸஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இதில் இருந்துட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு ஹியூமிலியேஷனை இந்த ஈரான் யுத்தம் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் குறிப்பாக அமெரிக்கா ஈரானுக்குள்ள நிறைய டார்கெட்ஸ், முக்கியமான சில டார்கெட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பாக்ட் ஈரானை கண்டிப்பாக ஹர்ட் பண்ணும். அதே மாதிரி ஈரானும் நிறைய டார்கெட்ஸ் அடிச்சிருக்காங்க. இதை பற்றி கம்ப்ளீட்டாக வீடியோஸ் கணக்கில் பார்க்கணும், நமக்கு அட்லீஸ்ட் வார கணக்கிலேயே தேவைப்படும். ஒரு வாரத்துலேருந்து 2 வாரமாக தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா கூட. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் என்ன சொல்லுங்கள், தாராளமாக நம்ம பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸோட கம்ப்ளீட்டாக எந்தெந்த இடத்துல எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, யாருக்கு இதில் என்ன பிரச்சனை, மோஸ்ட்டாக யாரோட ஸ்ட்ரைக்ஸ் யாரை பாதிக்க வச்சிருக்குன்னு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி உங்கள் எல்லாருக்கே